சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு தனியாக பிரிக்கப்படுமே ஆனால் பலூச்சிஸ்தானை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்க போவது ஒரு இளம் பெண். பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தானுடைய அரசு செய்த கொடூரங்கள் அநியாயங்களை குறிப்பாக தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் பலோச் அப்படிங்கிற இனம் இருக்கவே கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் அரசு செய்து வந்த அடக்குமுறைகள் அட்டூழியங்களை இவங்க வெளிச்சம் போட்டு காட்டினது அப்படிங்கிறது. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு பக்கம் ஒரு கடுமையான ஒரு ஆயுத போராட்டத்தை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த மேராங் பலூச் தலைமையில ஒரு அறப்போராட்டம் இவங்க தரப்புல இருந்தும் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. இந்த காணொலியை பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாகிஸ்தான் சிறையில அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த வன்முறையை தூண்டியது இன்சர்ஜென்சி மூவ்மெண்ட்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லி பாகிஸ்தான் அரசு அவங்கள சிறையில வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை சிறையில் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடந்தால் பலூச்சிஸ்தான் இப்ப எரியறதை விட இன்னும் 10 மடங்கு பயங்கரமா எரியும் அப்படிங்கிறது பாகிஸ்தான் அரசுக்கும் தெரியும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். பலூச்சிஸ்தான் தொடர்பாக நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு அது தனியாக பிரிக்கப்பட்டாச்சு அப்படின்னு ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் எப்படியும் இதை அனுமதிக்க போறது இல்லை, அதே மாதிரி அங்கீகரிக்க போறதும் இல்லை. ஆனா பலூச்சிஸ்தானுக்கான அந்த ஆதரவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெருகி வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். சரி, இப்போ பலூச்சிஸ்தான் தனி நாடாக பிரிக்கப்பட்டால் பலூச்சிஸ்தானுடைய தலைவராக யார் இருப்பாங்க? பலூச்சிஸ்தான் யாருடைய தலைமையின் கீழ் இயங்க போகிறது? பலூச்சிஸ்தானுடைய நட்பு நாடுகளாக யாரெல்லாம் இருக்க போறா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாமே இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்ப்போம். பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு தனியாக பிரிக்கப்படுமே ஆனால் பலூச்சிஸ்தானை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்க போவது ஒரு இளம் பெண். அவங்க பேர் மேராங் பலூச். அவங்க பலோச் ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற இயக்கத்தை தொடர்ச்சியா நடத்திட்டு வராங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ட்ராக்ஷன் அவங்களை நோக்கி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மேராங் பலூச்னா யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பாதை என்னவா இருக்கு, அவங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள பாகிஸ்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம பார்ப்போம். மேராங் பலூச் பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய காலட் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பகுதியில் 1993 பிறந்தவங்க. இவங்களுடைய அப்பா அப்துல் காஃபர். இவரும் ஒரு நோட்டபிளான பலூச்சிஸ்தான் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள். இவங்க அப்பா ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை இப்படி போகுது. அவங்க அந்த மேராங் பலூச் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அவங்க டாக்டரேட் பண்ணுறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய பலோன் மெடிக்கல் காலேஜில் அவங்க டாக்டரேட் MBBS முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சுட்டு அந்த பலூச்சிஸ்தான் தனி நாடு ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டத்திலையும் அவங்க தங்களை இணைச்சிக்கிறாங்க. இணைச்சு போராட்டம் தொடங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவங்க வீட்டில் ஏற்கனவே அவங்க அப்பா இந்த தனி பலூச்சிஸ்தான் வேணும் அப்படின்னு அந்த போராட்டத்தை தீவிரமாக ஒரு பக்கம் முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கும் அதே கண்ணோட்டம் இருக்கு. 2011 அதுக்கு முன்பாக இந்த மேராங் பலூச்சோடைய தந்தையை பாகிஸ்தான் ராணுவம் கடத்துது. ஸோ கடத்தி எங்க கொண்டு போறாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா உடல் சிதைக்கப்பட்ட நிலையில சித்திரவதை பண்ணி கொலை செய்யப்பட்ட நபருடைய சடலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க அப்பாவுடைய சடலம் கிடைக்குது. ஸோ தன்னுடைய அப்பாவுடைய உயிரை பலி வாங்கியது இந்த தனி பலூச்சிஸ்தானுக்கு அவர் நடத்திய இந்த போராட்டம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மேராங் பலூச்சோடைய ஆழ் மனசில் ரொம்ப தீவிரமாக அது பதியுது. அப்பையிலிருந்து தொடர்ச்சியாக தனி பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை நோக்கி நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடரணும், என்ன நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய வயசுலாம் கிடையாது. அவங்களுடைய வயசு வெறும் 32 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. இந்த இளம் வயசுல அவங்களுடைய அந்த எல்லா விஷயத்தையும், குறிப்பா இந்த இளம் வயசுல இருக்கக்கூடிய அந்த இளம் வாழ்க்கையை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு
முழுமையாக இந்த நாட்டுடைய சுதந்திரம் அதுக்காக வந்து நம்ம ஈடுபடணும்னு சொல்லிட்டு இறங்கி அவங்க தொடர்ச்சியாக வந்து பேசுகிறாங்க, பரப்புரை செய்கிறாங்க, பல்வேறு இடங்களுக்கு போகிறாங்க. பாகிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கருத்து சுதந்திரம் சொல்லக்கூடிய நாடுகளுடைய பட்டியலையும் பாகிஸ்தான் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் கடந்து, இந்த எல்லா அடக்குமுறையும் கடந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த எல்லா விஷயத்தையும் வந்து முறியடித்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. இதில் மிக முக்கியமாக 2023 ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. 1600 கிலோமீட்டர் நடைபயணம். எங்கேருந்து அப்படின்னா பலுச்சிஸ்தான்லேருந்து இஸ்லாமாபாத், பாகிஸ்தானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய சர்வமும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க கொண்டாடக்கூடிய இஸ்லாமாபாத்தை நோக்கி 1600 கிலோமீட்டர் தூர பயணத்தை வந்து மேராங் பலூச் மேற்கொள்கிறாங்க. பல இளைஞர்கள், பலூச்சை சேர்ந்த பல முக்கியஸ்தர்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சமீபத்தில் இந்த விஷயம் வந்து உலக நாடுகளுக்கு பரவுது. பலுச்சிஸ்தானில் எந்த மாதிரியான அடக்குமுறைகள் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்க நேரடியாக இல்லை, சர்வதேச ஊடகங்களுக்கும் கொண்டு போய் அவங்களுடைய கவனத்தை கொண்டு வராங்க. 2024 பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய உலகத்துடைய 100 முக்கியமான மனிதர்கள் பட்டியலில் இவங்க பேர் இருக்கு. டைம்ஸ் மேகசின் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான 100 மனிதர்களுடைய பட்டியல்லையும் இவங்க பேர் இருக்கு. 2025க்கான அமெரிக்கான நொபல் பரிசுக்கும் வந்து இவங்களுடைய பெயர் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது இவங்களை நோக்கி வந்து தெளிவாக வந்து நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பலுச்சிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவம், பாகிஸ்தானுடைய அரசு செய்த கொடூரங்கள், அநியாயங்களை வந்து குறிப்பாக வந்து தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் ஒரு இனமே இருக்கக்கூடாது, பலோச் அப்படிங்கிற இனம் இருக்கவே கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் அரசு செய்து வந்த அடக்குமுறைகள், அட்டூழியங்களை இவங்க வந்து வெளிச்சம் போட்டு காட்டினது அப்படிங்கிறது, அந்த முக்கியமான பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வந்தது அப்படிங்கிறது இவங்களுக்கான விஷயமா வந்து அது வந்து மாறுச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்திற்கும் இவர்களுடைய முகம் வந்து ரொம்ப ஆப்டா பொருந்தி, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய எழுத்து எல்லாமே அதை நோக்கி இருந்தோடனே பலூச் மக்களும் வந்து இவங்க பின்னாடி வந்து அணிதிரண்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் பங்கேற்கிறதுக்காக மேராங் பலூச் வந்து போகிறாங்க. ஏர்போர்ட்லேயே தடுத்து நிறுத்தி இவங்களை வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து இடைமறிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் செல்ல அனுமதி இல்லை, நீங்கள் போங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. நாம் இந்த காணொலியை பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாகிஸ்தான் சிறையில் வந்து அவங்க வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த வன்முறையை தூண்டியது, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்சர்ஜென்சி மூமெண்ட்டுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லி பாகிஸ்தான் அரசு வந்து அவங்கள வந்து சிறையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை சிறையில் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடந்தால் பலுச்சிஸ்தான் இப்போ எரியறதை விட இன்னும் 10 மடங்கு வந்து பயங்கரமாக எரியும் அப்படிங்கிறது பாகிஸ்தான் அரசுக்கும் தெரியும். ஸோ வந்து அவங்கள வந்து ஒரு சிறையில் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நீண்ட நாள் இந்த சிறையில் வச்சு அடக்கிற அந்த விஷயங்கிறது வந்து ஈடேறாது. அதே மாதிரி இவங்க போராட்டத்தை வந்து இப்போதைக்கு விட போகிறது இல்லை அப்படிங்கிறதும் தெரியுது. இப்போது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு பக்கம் வந்து ஒரு கடுமையான ஒரு ஆயுத போராட்டத்தை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த மேராங் பலூச் தலைமையில் ஒரு அறப்போராட்டம் இவங்க தரப்புல இருந்தும் வந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு சேர வந்து நகரக்கூடாது அப்படிங்கிறதால தான் பாகிஸ்தான் அரசு இவங்க வந்து கைது பண்ணி வந்து உள்ள வச்சிருக்கிறாங்க. ஸோ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை வந்து பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத இயக்கமாக வந்து அறிவித்து அவங்க வந்து தீவிரவாதிகள் அப்படின்னே மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சர்வதேச நாடுகளுக்கு அதுக்கு ஒரு தயக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நாளைக்கு மேராங் பலூச் மேலே பாகிஸ்தான் இராணுவமோ பாகிஸ்தான் அரசோ ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுத்தில் ஏதேனும் ஒரு விஷயம் வந்து மேராங் பலூச் மேலே அவங்க கை பட்டுது அப்படின்னாலோ, அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தினாங்க அப்படின்னாலோ நிச்சயமாக இந்த சர்வதேச சமூகம் அப்படிங்கிறது சும்மா இருக்காது, சர்வதேச நாடுகளும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் நகரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒன்றா தான் இருக்குது. மேராங் பலூச்சோடைய அவங்களுடைய வார்த்தைகள்லேருந்து ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்றேன். பலூச்சிஸ்தானுக்கான இந்த போராட்டம் என்பது இனப்படுகொலை மற்றும் சித்திரவதைக்கு எதிரான போராட்டம். இது மக்கள் போராட்டம். மக்கள்தான் இந்த கொடுங்கோல் செயல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும்.
இது வந்து அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோட்டு, அங்கே இருக்கக்கூடிய பலூச் மக்களுக்கு அவங்க வச்ச முக்கியமான ஒரு கோட். ஸோ இதை நோக்கி அவங்க சிறைக்குள்ளே இருந்தாலும் கூட அவங்க எப்போ வெளியே வருவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு அந்த பலூச் மக்களும் காத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு 7% தான் பலூச் மக்களுடைய அந்த சதவீதம் அப்படிங்கிறது. ஆனால் பாகிஸ்தானில் நிலப்பரப்பு அடிப்படையில் பார்த்தா 43% பலூச்சிஸ்தான் தான். ஸோ இந்த விஷயம் தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கண்ணுறுத்தலாக இருக்குது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் பலூச்சிஸ்தானை ஒரு மாகாணம் அப்படின்னே வந்து அந்த அரசு வந்து அங்கீகரிச்சது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து தீராது, இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஸோ இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம். குறிப்பாக பலூச்சிஸ்தான் வரும் நாட்களில் இன்னும் இந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி எட்டி இருக்கிறது. அதுவும் இந்தியா நடத்தியிருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பலூச்சிஸ்தானில் நடந்துட்டு இருக்கக்கூடிய, குறிப்பாக பிஎல்ஏ நடத்தக்கூடிய தாக்குதலாகட்டும், ஃப்ரீ பலூச்சிஸ்தான் அப்படின்னு வரக்கூடிய அந்த கோரிக்கையாகட்டும், அது இன்னும் வலு சேர்த்திருக்கிறது. ஒரு பக்கம் இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய சப்போர்ட் இந்த பலூச்சிஸ்தானுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுவும் வந்து கிடைக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும்? குறிப்பாக அமெரிக்கா, பலூச்சிஸ்தானில் சைனாவுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதால அங்கே அமெரிக்காவுடைய கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. ஸோ அமெரிக்கா, இந்தியா, ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளும் பலூச்சிஸ்தானுடைய சுதந்திரத்துக்கு வந்து உதவுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு தெரியும். ஆனால் அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்க போது, ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி நிலைப்பாடை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு தான் நகரும். ஸோ பலூச்சிஸ்தான் வந்து தனி நாடாக பிரிக்கப்படும் பட்சத்தில் மேராங் பலூச்சோடைய பங்கு அப்படிங்கிறது அதில் வந்து கூடுதலாக இருக்கும். எப்படி வங்கதேசத்தில் முக்தி வாகினி அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கம் உருவாகி அதுக்கு இந்திய இராணுவம் வந்து பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வங்கதேசத்தில் வந்து உருவானார், அவர் தான் அதுக்கப்புறம் ஆட்சியில் வந்து அமர்ந்தாரோ, அதே போல மேராங் பலூச்சும் அந்த இடத்துக்கு வருவாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நோக்கி தான் ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ வரும் காலம்ங்கிறது மேராங் பலூச்சோடைய காலமாக இருக்குமா அப்படிங்கிறத நாம் வந்து பொறுத்திருந்தான்னு பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.